Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல உழவர் திருநாளான தைப்பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சக்கரை பொங்கலை நம்ம பாரம்பரிய முறைப்படி பானையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சக்கரை பொங்கலை பானையில எப்படி செய்யறதுன்றதையும் அதற்கான அளவையும் பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 3/4 ஆழாக்க அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நம்ம 3/4 ஆழாக்க அரிசி எடுத்திருந்தோம், அந்த அளவுக்கு 2 மடங்கு வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ சக்கரை பொங்கலுக்கு பொங்கல் பானையில் 1 ஆழாக்க அளவுக்கு காய்ச்சின பாலும் அரிசி அளவுக்கு 5 மடங்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு அரிசிக்கு 1 கப் பாலும் 5 கப் தண்ணியும் சேர்த்தா சரியாக இருக்கும். பால் இது மாதிரி பொங்கி வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி அதில் சேர்த்தலாம். நம்ம இப்போது சக்கரை பொங்கலை வெண்கல பானையில் செஞ்சிட்ருக்கோம். இதுவே சில்வர் பானையில் செய்கிறோம் அப்படின்னா தண்ணி அளவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். அரிசியை பானையில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சாதம் நல்லா குழைவாக வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். இதில் நம்ம பால் சேர்த்துருக்கறனால பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா பிளேட்டை எடுத்துகிட்டு சாதம் வேகிற வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சாதம் வேகட்டும். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கலுக்கு சாதத்தை நல்லா குழைவாக வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாதத்தில் அளந்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தில் கல் தூசிலாம் எதுவும் இல்லை, அதனால் நான் சாதத்தில் டைரெக்டாக சேர்த்துட்டேன். சில வெல்லத்தில் கல் தூசிலாம் இருக்கும். அப்போ நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு வடிகட்டி சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் ஓரளவு கரைஞ்சிடுச்சு. வெல்லத்தோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்ச நேரம் இது அனலில் இருக்கட்டும். மறுபடியும் இது நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சக்கரை பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துட்டு கூடவே தட்டி வச்சுருந்த ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுமே சக்கரை பொங்கல்லேருந்து நல்ல ஒரு வாசம் வருது. இப்போது சக்கரை பொங்கல் சூடாக இருக்கும் போதே தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் குறைவாக தான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சக்கரை பொங்கல் சூடாக இருக்கும்போதே பரிமாறிடலாம். பொங்கல் பானையில் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரைடேவும் நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.